Welcome to my YouTube channel. Like, share and subscribe my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ 1. இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ் யூனிட் 1, 2, 3, 4, 5 இந்த சாப்டர்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துருக்கீங்க, வீடியோஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த ரிவ்யூ 1 வீடியோ உங்களுக்காக தான். ஓகே, ஒருவேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு தென் இந்த ரிவ்யூ 1 வீடியோக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுமே ஈஸியாக இருக்கும். நான் அந்த வீடியோஸோட லிங்க் ஃபுல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஓகேவா? இது ரிவ்யூ 1 ஒன்றும் இல்லை, எல்லாமே டெஸ்ட் தான். யூனிட் 1, 2, 3, 4, 5லேருந்து டெஸ்ட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? யூனிட் 1 கேம்ஸ் அண்ட் டாய்ஸ், கம்ப்ளீட் அண்ட் லிஸ்ட். ஸோ இந்த எக்ஸசைஸ் நீங்கள் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, எல்லாமே கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா 10 மார்க்ஸ். A is for alphabet. ஸோ இந்த வேர்ட் alphabet அப்படின்ற வேர்ட்லேருந்து கான்சோனன்ட்ஸ் தனியாக, வவல்ஸ் தனியாக நீங்கள் தனித்தனியாக எழுதணும். உங்களுக்கு ஆல்ரெடி ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். alphabet அப்படின்ற வேர்டில் இருந்து கான்சோனன்ட் தனியாக, வவல்ஸ் தனியாக எழுதியிருக்காங்க. அதே மாதிரி F is for form, D is for you can write on your own. ஓகே, D is for what, T is for what. ஓகேவா? எழுதிட்டு தென் அந்த வேர்டில் இருந்து கான்சோனன்ட்ஸ் தனியாக, வவல்ஸ் தனியாக நீங்கள் எழுதுகிற மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் யூனிட் 2 ரெயின்போ ரெஸ்டாரண்ட் லெசன்லேருந்து உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ், 2 எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ரைட். ஸோ உங்களுக்கு 4 பிக்சர் கொடுத்துருக்காங்க. அது என்ன பிக்சர் அப்படின்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் 2 பிக்சர் அது என்னன்னு சொல்லி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி பிளாங்க்ல எழுதணும். 3வது அண்ட் 4வது, 3rd and 4th பிக்சர் ஐஸ்கிரீம் அண்ட் பனானா இருக்கு. நேம் ஆல்ரெடி அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் அ யூஸ் பண்ணணுமா, ஆன் யூஸ் பண்ணணுமா, வேர் டு யூஸ் அ, வேர் டு யூஸ் ஆன், அதையுமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு யூனிட் 2 வீடியோவில் டீச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? தென் செகண்ட் ஒன் கவுண்ட் அண்ட் ரைட். இந்த எக்ஸசைஸ் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு 6 மார்க்ஸ். ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆல்ரெடி ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருக்கு, க்ரீன் பீஸ் பேஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி ப்ளம் கேக் கொடுத்துருக்காங்க, எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி நீங்கள் எழுதணும். அதோட நேம் என்ன நான் வேறு சொல்லிட்டேன். ஓகே, இட்ஸ் ஓகே. நம்பர் எத்தனை நம்பர் இருக்குது, அதை ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ ப்ளம் கேக்ஸ் வருது அப்படின்றத நீங்கள் எழுதணும். ஓகேவா? Next one, Unit 3, at the circus. Complete. What is your dash? My name is dash. உங்களுக்கு சைடில் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதோட நேம் என்ன, ஆர் யூ ஹாப்பி? ஸோ அந்த பிக்சரில் நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க, ஹாப்பியா இல்லை சேடா, அது என்னன்றதை அப்சர்வ் பண்ணிட்டு நீங்கள் எழுதணும். ஆர் யூ டேஷ்? நோ ஐ எம் டேஷ். ஸோ நீங்கள் இது 3rd லெசன் அட் த சர்க்கஸ் லெசன் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் 4 மை பாடி. கம்ப்ளீட் வித் இஸ் ஆர் அண்ட் ஆன்சர். ஓகே, இது எங்கே யூஸ் பண்ணணும், வேர் டு யூஸ் இஸ், வேர் டு யூஸ் ஆர். இஃப் த நவுன் இஸ் சிங்குலர் we have to use is. if the noun is plural we have to use are. ஓகேவா? ஸோ எங்கே இஸ் யூஸ் பண்ணணும், எங்கே ஆர் யூஸ் பண்ணணுன்றத உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. கீழே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அட்லீஸ்ட் நீங்கள் ஓரளவாவது ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, நமக்கு தெரியுதா, எங்கே இஸ் யூஸ் பண்ணணும், எங்கே ஆர் யூஸ் பண்ணணும், நமக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்னு. அப்போ தான் நம்ம நாலேஜை நம்ம டெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் யூனிட் 5 மை ஹோம். ட்ரா அண்ட் கலர் த ஸ்பைடர்ஸ். ஸோ இது நீங்கள் ஸ்பைடர்ஸ் ட்ரா பண்ணணும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரீட் பண்ணி எங்கே நீங்கள் ஸ்பைடர் ட்ரா பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணி நீங்கள் கரெக்டாக ட்ரா பண்ணிவிட்டு கலர் பண்ணணும். இது கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 6 மார்க்ஸ். ஓகே, த ப்ளூ ஸ்பைடர் இஸ் ஆன் த லேம்ப், த ரெட் ஸ்பைடர் இஸ் இன் த ஃப்ரிட்ஜ், த க்ரீன் ஸ்பைடர் இஸ் அண்டர் த டேபிள். ஓகே, ஸோ 3 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது பேஸ் பண்ணி கரெக்டாக ட்ரா பண்ணிவிட்டு கலர் பண்ணிடுங்க. ஓகே, தென் செகண்ட் எக்ஸசைஸ் லுக் தென் கவர் த பிக்சர். இதுக்கு 4 மார்க்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ பிக்சருமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க.
ஓகே, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். த லேம்ப் இஸ் ஆன் த டெஸ்க். த லேம்ப் இஸ் ஆன் த டெஸ்க். அது வந்து ட்ரூ. கரெக்ட் தானே? லேம்ப் வந்து எங்கே இருக்கு? டெஸ்க் மேலே இருக்கு. இதே மாதிரி 4 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க, 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ரீட் பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க. தென் பிக்சரை அப்சர்வ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க, ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நீங்கள் ஆன்சர் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட ஸ்கோர் எவ்வளோ வருது அப்படின்றத நீங்கள் கீழேங்க யுவர் ஸ்கோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் 50 மார்க்ஸ்க்கு நீங்கள் இப்போ டெஸ்ட் எழுதியிருக்கீங்க. ஓகே, ஸோ 50க்கு எவ்வளோ நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத நீங்கள் வச்சுக்கோங்க. தென் 40 to 50 நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் வெரி குட். தென் 25 to 39 மார்க்ஸ் வரை எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஓகே, யூ ஆர் ஓகே. தென் 0 to 24 வரை எடுத்திருக்கீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ட்ரை ஃபார் த another time. Okay? Yes. Thank you, children. Thank you for watching my video.